Dear student, welcome back my channel. Today in my class, I am going to explain Nernst equation. இப்போ Nernst equation ஒரு important equation. ஒரு electrochemistry topicல ஒரு important equation தான் Nernst equation. Nernst equation எதனால importantனா for example mobile battery எடுத்துக்குவோம். Mobile batteryனா lithium ion battery. அப்போ இந்த மொபைல் லித்தியம் அயன் பேட்டரி ஒரு லெபார்டரியில் ப்ரிப்பேர் பண்ணி வெளியில் வரும்போது அது ஒரு கான்சன்ட்ரேஷன் அதுக்கு லெவல் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு வெளியில் வரும்போது ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒரு மொபைல் ஃபோனில் அது ஒர்க் ஆகும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், லித்தியம் அயான்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் அந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் மாறும்போது அந்த பேட்டரியுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தென் ஒன் மோர் திங், நம்ம பாடியில் பிரெயின்லேருந்து என்ன பண்ணோம், நர்வ்ஸ் வழியாக பாஸ் பண்ணோம், சிக்னல்ஸ் பாஸ் பண்ணோம். அப்போ சிக்னல்ஸ் பாஸ் பண்ணும்போது அங்கே தேவையான அயான்ஸ் யாருன்னா சோடியம் ப்ளஸ் அண்டு பொட்டாசியம் ப்ளஸ், இந்த அயான்ஸ் தான் அந்த சிக்னல்ஸை பாஸ் பண்ணுது. அப்போ பாஸ் பண்ண டைமில் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த அயான்ஸ் கான்சன்ட்ரேஷன் அது வந்து மெம்பரைன் பொட்டன்ஷியல்னு சொல்லும். அப்போ அந்த மெம்பரைன் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறதுக்கு கூட இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் தேவைப்படுது. ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ராப்ளம் கம்பல்சரியாக வரும். ஃபர்ஸ்ட் நான் டிரைவ் பண்ணுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஈக்குவேஷன் கம்பல்சரியாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எடுக்கிறோன்னா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணும்போது ஒரு மெட்டல் அயான் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும். எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி ஒரு மெட்டலாக கன்வெர்ட் ஆகும். இதான் வந்து ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்போ இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷனில் நமக்கு தெரியும் இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ஃபிட் பண்ணி தான் நம்ம வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம ரிப்ரசன்ட் பண்ணுறோம்னா ஒரு இ செல் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் minus RT by NF ln product by reactant எடுத்துக்கும். அப்போ ப்ராடக்ட் பை ரியாக்டன் எடுக்கும்போது ப்ராடக்ட் வந்து மெட்டல் M இருக்குது. ஸோ M ரியாக்டன் மெட்டல் அயான் இருக்குது, Mn பிளஸ் இருக்கு. இப்போ இந்த மெட்டல் வந்து ஆல்வேஸ் அதுக்கு கான்சன்ட்ரேஷன் யூனிட்டி. அப்போ M இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 எடுத்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்னா இ செல் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் மைனஸ் ஆர்டி பை என்எஃப் லான் 1 பை எம்என் பிளஸ். இப்போ ஒரு கேல்வானிக் செல் நமக்கு தெரியும், கேல்வானிக் செல்னா ஜிங்க் வந்து ஆனோடாகவும் காப்பர் வந்து கேத்தோடாகவும் இருக்கும். அப்போ இதில் வந்து ஒரு கேல்வானிக் செல்லை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கேத்தோட் ரியாக்ஷன். அப்போ கேத்தோட் ரியாக்ஷன்னா நமக்கு தெரியும் இந்த செல் இருக்கிற இடத்துல காப்பர் அயான்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறோம். காப்பர் அயான்ஸை மென்ஷன் பண்ணோம்னா இ செல், அப்போ காப்பர் 2 ப்ளஸ் காப்பர் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் காப்பர் 2 ப்ளஸ் பை காப்பர் மைனஸ் ஆர்டி பை என்எஃப் ln ln 1 by Cu2 plus. இங்கே வந்து மெட்டல் Cu by Cu2 plus வரும். மெட்டல் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், 1ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் யூனிட்டி. ஸோ இங்கே 1 எடுத்துக்கலாம். இப்போ ஆனோட் கன்சிடர் பண்ணுறோம். ஆனோடுன்னு சொல்லும்போது எதை எடுக்கிறோம், இசட்டன் எலக்ட்ரோட் எடுக்கிறோம். அப்போ ஆனோட் ஆக்சுவலாக ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். பட் நமக்கு கன்சிடரேஷன் எப்படி இருக்கும்னா இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியலில் இருக்கும். ஸோ இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா சிங்குமே என்ன பண்ணுறோம், சிங் அயான் வந்து சிங்கா மாறுது, ரிடக்ஷனில் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இ நாட்
Zn2 plus Zn minus RT NF ln 1 by Zn2 plus. அப்ப E cell நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? E cell is equal to E right minus E left. அதாவது cathode minus anode. அப்ப cathode minus anodeனா copper minus Zn. அப்ப copper minus Zn னா இந்த ஈக்குவேஷன் நம்ம இத 1 இத 2 ன்னு எடுத்தோம்னா இந்த ரெண்டையுமே என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ண போறோம். சோ சப்ட்ராக்ட் பண்ண போறோம். E right minus E left. அப்ப E right minus E left னா equal to E naught Cu2 plus Cu minus இல்லனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எல்லாமே எழுதிக்கும் minus RT by NF ln 1 by Cu2 plus minus Zn எடுத்துக்கிறோம். E naught Zn2 plus Zn, then இந்த மைனஸும் எதா மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். ஸோ பிளஸ் RT NF ln 1 by Zn2 plus ன்னு கிடைக்கும். Then the next equation, the third equation பார்த்துக்கோ is equal to E Cu2 plus Cu இருக்குது. அதே மாதிரி மைனஸ் E naught Zn2 plus Zn இருக்கும். அப்ப அது எப்படி எழுதலாம்னா E cell ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். E naught cell Cu2 plus Cu minus Zn2 plus Zn2 plus Zn, then minus RTNF plus RTNF காமனா இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம்? காமனா வெளியே எடுத்துக்கிறோம். RTNF வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ மைனஸ் RT by NF ln Cu 1 by Cu2 plus minus 1 by Zn2 plus ன்னு கிடைக்கும். Zn2 plus ன்னு கிடைக்கும். அப்ப இது எந்த டேர்ம்ல இருக்குன்னா ln A minus B ன்னு இருக்குது. அப்ப ln A minus B ன்னு இருந்துச்சுன்னா ln A by B ன்னு எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்னா இது அப்படியே நான் E செல்லுனே கன்சிடர் பண்ணிடுறேன். ஸோ E செல் மைனஸ் RT by NF ln 1 by Cu2 plus by 1 by Zn2 plus கிடைக்கும். அப்ப இந்த வேல்யூ வந்து இந்த Zn 1 by Cu2 plus 1 by Zn2 plus இத வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல்ல போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? Zn2 plus by Cu2 plus ன்னு கிடைக்கும். So E naught cell minus RT by NF ln Zn2 plus by Cu2 plus ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ln நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா லாகா கன்வெர்ட் பண்ணலாம். லாகா கன்வெர்ட் பண்ணும்போது 2.303 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2.303 R டே வேல்யூ எழுதிக்கலாம். R வேல்யூ இந்த கொடுத்துருக்கிறேன் 8.314. ஸோ 8.314 டெம்பரேச்சர் 298 by N Faraday கூலும் 96487. Then log Zn2 plus by Cu2 plus ன்னு கிடைக்கும். Cu2 plus ன்னு கிடைக்கும். Then final இதை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா E cell minus 0.059 by N log Zn2 plus by Cu2 plus. இல்லைனா எப்படி எழுதலாம்னா anode by cathode எழுதலாம். The last equation very very important. ப்ராப்ளம் வரும்போது இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்? E cell கண்டுபிடிப்போம். very important equation. Okay, thank you students. Understand ஆயிருக்கும்னு நினைச்சிருக்கிறேன். ஒரு ஈஸியான ஈக்குவேஷன் தான். Thank you.